ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்த நாளை வந்து மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள். என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு நடக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. இந்த நாளுக்காக வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே பரபரப்பா வந்து இந்த பணிகள் நடந்து வந்திருந்து. இதுல எல்லா பணிகளும் நேற்றைக்கு முடிவடைஞ்ச நிலையில இன்னைக்கு வந்து இன்னும் சில நிமிடங்கள்ல வந்து மாநில மாநாடு தொடங்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா 4 மணிக்கு தொடங்குறதா இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டம் நிரம்பி வழிகிறத பார்த்துட்டு தாவைக்காவின் தலைவர் விஜய் முக்கியமான அதிகாரிகள்ட்ட பேசிட்டு 3 மணிக்கே வந்து கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. 7 மணிக்கு இந்த கூட்டத்தை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலையில 10 மணிக்கே பாத்தீங்கன்னா 25% வந்து மக்கள் வந்து அந்த இடங்கள் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. 10 மணிக்கே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த கூட்டம் வந்து சாரசாரையா வந்து பஸ்ஸுகள்லயும் வேன்கள்லயும் டூ வீலர்லயும் மாத்தி 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 வந்துகிட்டே இருக்காங்க. அந்த கூட்டம் வந்து நிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டே இருக்கு. இதனால இந்த கூட்டத்தை 7 மணிக்கே முடிச்சா மட்டும்தான் இந்த கூட்டம் கலைஞ்சு பொறுமையா சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 7 மணிக்கு இந்த மாநாடை வந்து நிறைவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு வந்து இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய இடத்துல வந்து மாநாடு நடத்துறது வந்து இதுதான் முதல் முறையா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய விஜய் அவர்கள் மக்களுக்கு ஒரு அன்பா ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. என்னன்னா, சிறு சிறு குழந்தைகளை வச்சுக்கவங்க, உடம்பு முடியாதவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நாகையில இருந்து வந்த ஒருத்தருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. சில பேர் மயக்கத்திலேயே மயங்கியும் விழுந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து கொளுத்துது. இந்த வெயில் கொளுத்துறதன் காரணமா நிறைய பேர் சேர தூக்கி தள்ள வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது கூட பொருட்படுத்தாம உட்கார்ந்துதான் இருக்காங்க. யாருமே போகல. மதியமே காலையில 10 மணிக்கே வந்திருக்கனால கண்டிப்பா மதிய உச்சி வெயில் பயங்கரமா இருக்கும். இதனால வந்து சீக்கிரம் அவங்களுக்கு வந்து பசி எடுத்திருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து ஸ்நாக்ஸ குடுக்க சொல்லிட்டாங்க. தண்ணீர வந்து இலவசமா குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேக்கா கொடியோட யாராச்சும் மது அருந்திட்டு வந்தா அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னியும், தாவேக்கா கொடியுடன் யாராச்சும் மது வாங்க போயாச்சுனாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாவேக்கா தலைவர் வந்து விஜய் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வசதிகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சூப்பரா வந்து எல்லாமே இதுல வந்து கருப்புசாமின்னு சொல்லி ஒரு காவலர் வந்து மைக்ல வந்து சொல்லிட்டே இருக்காரு. பைக்கு, டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே எங்க பார்க் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 6 வழித்தடங்கள் வந்து வச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இருந்து வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழித்தடங்கள் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000க்கும் மேல வந்து கார்கள் நிக்கிற அளவுக்கு பார்க்கிங் வசதி செஞ்சு குடுத்திருக்காங்க. அவ்ளோ செவிலியர்கள் இருக்காங்க. அவ்ளோ செவிலியர்கள், மருத்துவ வசதிகள்லாம் சூப்பரா பண்ணி குடுத்திருக்காங்க. 2 பக்கமும் 10 கிளினிக் இருக்கிற மாதிரியும், செவிலியர்கள் உடனே அதாவது ட்ரோன் மூலமா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு போற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா, யாரோ ஒரு ஆள் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கூட்டத்த தாண்டி அவங்கள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, பார்க்கறதுக்கு அவ்ளோ கஷ்டம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. இதனால ட்ரோன்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ கொண்டு குடுக்குற மாதிரி இவங்க வசதி செஞ்சு வச்சிருக்காங்க. தாவேக்கா தலைவர் விஜயனுடைய அப்பா, அம்மா எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து தாவேக்காவின் தலைவர் விஜயும் வருவார். இவர் வந்து 45 நிமிடத்துல இருந்து 1 மணிக்கூருக்குள்ள வந்து அவருடைய பேச்சு இருக்கும் அப்படிங்கிற வந்து அவருடைய உரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாநாட்டுல வந்து 46 நிமிஷம் பேசப்பட்டதாகவும், இந்த முறையும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்த பார்த்து எல்லாருமே பயந்து போய் இருக்காங்க. ஏன்னா, இவ்ளோ கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கல. 10 லட்சம் என்பது எக்ஸ்பெக்டேஷனா இருந்தாலும், அவங்க வருவார்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கார் மாநாடு நல்லபடியா நடக்கிறதுக்காக. இந்த மாநாடு வந்து கவின் ஆணவ கொலையை பத்தினது வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவல் வெளியா இருக்கு. எல்லா தலைவர்களுக்குமே கண்டிப்பா வந்து டிவிக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. நம்மளுடைய ஸ்டாலினாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கட்டும், அதிமுக எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எல்லாருமே இவருடைய மாநாட பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பட் பேசும்போது பெருசா பேசுவாங்க. பட் எல்லாருமே இங்க மாநாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. இந்த மாநாடு முடியும் போது நமக்கு தெரியும் இங்க இருந்து எந்த ஒரு உயிர் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்குமே வரக்கூடாது. நல்லபடியா மாநாடு முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பா கடவுள்ட்ட பிரார்த்திக்கலாம். இன்னும் சில நிமிடங்கள்லயே வந்து மாநாடு ஸ்டார்ட் ஆக இருக்கு.